உலகின் அனைத்து மத்திய வங்கிகளும் தங்கள் நாட்டு கரன்சிக்கு ஈடாக தங்கத்தை இருப்பு வைத்திருப்பது வழக்கம். அந்த வகையில் இந்திய ரிசர்வ் வங்கியும் பெருமளவு தங்கத்தை சந்தையில் வாங்கி இருப்பு வைத்துள்ளது. இவ்வாறு வாங்கப்பட்ட 880 டன் தங்கம் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் வெவ்வேறு இடங்களில் உள்ளது. பிரிட்டனில் செயல்படும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வங்கியிலும் கணிசமான தங்கம் இருந்தது. கடந்த சில ஆண்டுகளாக சர்வதேச அளவில் ஏற்படும் சிக்கல்களால் வெளிநாடுகளில் தங்கம், அந்நிய செலாவணி போன்றவற்றை இருப்பு வைப்பது பாதுகாப்பற்றது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2023 உக்ரைன் போர் தொடங்கிய போது ரஷ்யாவுக்கு சொந்தமான பெருமளவு அந்நிய செலாவணி வெளிநாட்டு வங்கிகளில் இருப்பில் இருந்தது. ஆனால் போருக்கு காரணமான ரஷ்யாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதாக கூறி G7 நாடுகள் அந்த அந்நிய செலாவணியை கைப்பற்றிவிட்டன. இதேபோல தாலிபான்கள் ஆப்கன் அரசை கைப்பற்றிய போதும் அந்த நாட்டு அரசு கணக்கில் இருந்த அந்நிய செலாவணி அவர்களிடம் தரப்படவில்லை. இத்தகைய சிக்கல்களை கருத்தில் கொண்டு வெளிநாடுகளில் இருப்பில் இருக்கும் தங்கத்தை இந்தியா கொண்டுவர ரிசர்வ் வங்கி முடிவு செய்தது. அதன்படி பிரிட்டன் வங்கியில் இருக்கும் தங்கத்தின் கணிசமான பகுதி இந்தியா கொண்டு வரப்பட்டுள்ளது. மொத்த தங்க கையிருப்பில் இந்தியாவில் இருந்த தங்கத்தின் அளவு 2023 மார்ச் மாதம் 37% இருந்தது. 2023 மார்ச் மாதம் 37% இருந்தது. இப்போது இந்த அளவீடு 77% அதிகரித்துள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் 104 டன் தங்கம் இந்தியா கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்னும் 197 டன் தங்கம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வசம் உள்ளது. அதையும் இந்தியா கொண்டு வரும் முயற்சிகளை ரிசர்வ் வங்கி தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியா மட்டுமின்றி பல்வேறு உலக நாடுகளும் மேற்கத்திய நாடுகளில் இருப்பு வைத்திருக்கும் தங்கத்தை தங்கள் நாடுகளுக்கு எடுத்துச் செல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவை பொறுத்தவரை 1991 இந்தியாவில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது வெளிநாட்டு கடன்களை அடைப்பதற்காக தங்கத்தை லண்டனில் அடமானம் வைத்தது. ஆனால் இன்று அந்த நிலையிலிருந்து மாறி பொருளாதாரத்தில் உலகின் 5வது பெரிய நாடாக உயர்ந்துள்ளது. அதன் அடையாளமாகவே வெளிநாடுகளில் இருந்து தங்கம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாக இருப்பதை காட்டுகிறது. தங்கம் சொந்த நாட்டில் இருப்பது நாட்டின் நிதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். இந்தியா கொண்டு வரப்பட்ட இந்த தங்கம் மும்பை மற்றும் நாக்பூரில் உள்ள ரிசர்வ் வங்கியின் அதிநவீன பாதுகாப்பு பெட்டகங்களில் பாதுகாப்பாக வைக்கப்படும். நமது சொத்து நமது நாட்டிலேயே இருப்பதுதான் பாதுகாப்பு என்கிற நோக்கில் ரிசர்வ் வங்கி இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது.